இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கோதுமை மாவு, ரவை, வேக வச்ச பாசிப்பருப்பு இதை யூஸ் பண்ணி நம்ம செய்கிறது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இதுமாரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. இது நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸை கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்கை கூட செஞ்சு கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப் நிறைய கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ பக்கம் இருக்கும். நான் இதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே பவுலில் ஒரு 1/2 கப் ரவை எடுத்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மொத்தமாக ஒரு 1.25 கப் அளவுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற கோதுமை மாவு, ரவையை பொறுத்து தண்ணியோட அளவுகள் மாறுபடும். அதனால் கரெக்டாக 1.25 கப்பு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதிகமாகவும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மிச்சம் இருக்கிற 1/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துக்கலாம். எடுத்ததுமே எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கரைக்கிறது கஷ்டமாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ஆனால் நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்குது. தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது நல்லா ஊறி வந்துச்சுன்னா திக்காகிடும். ரவை நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து இல்லை கருப்பு உளுந்து தான் இருக்குன்னா தாராளமாக அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொள்ளு சேர்த்துக்கிறேன். கொள்ளு சேர்த்து இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பருப்பு எந்த காரணத்தை கூட கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும், கலரும் மாறிடும். அதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுபடும் போது அந்த கொள்ளெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மேலையெல்லாம் தெரிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபடட்டும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாதிரி வறுபட்டுருக்குன்னு. நல்லா கோல்டன் கலரில் இருக்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா கருக ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் அடுத்தடுத்து நம்ம பொருளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்து அதோடு வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தக்காளி மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதனால தான். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துக்கிறேன். புளி ரொம்ப சின்னதாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துற வேணாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் மூடி சேர்த்துட்டு அதை குக் பண்ணனாலும் ஈஸியாக வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. நல்லா சாஃப்டாக குக் ஆனால் மட்டும் போதும். ரொம்ப அதை குழையிற மாதிரி, கலர் மாறுற மாதிரிலாம் வதங்க தேவையில்லை. தக்காளியை இப்படி நல்லா இப்படி மசிச்சு பார்த்தீங்கன்னா 2ஆக ஈஸியாக உடையும். அப்படி உடஞ்சதுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா இந்த சட்னி நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் சட்னி திக்காக வச்சுக்கிறேன். உங்களுக்கு தண்ணி அதிகம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து சட்னி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் தேங்காய் சேர்த்து அரைச்சாலும் அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். இது வந்து கிறிஸ்பி தோசைக்கெலாம் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நான். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. துருவனை கேரட் 2 சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸோட அளவு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் உருளைக்கிழங்க துருவி வச்சுருக்கேன். துருவிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இல்லை, பெருசாக தான் இருந்தது. அதனால் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ உருளைக்கிழங்கு தேவையில்லைன்னா நீங்கள் சின்ன உருளைக்கிழங்கா துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை பிழிஞ்சிட்டு இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். அதே போல் உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் சுரக்காய், வெள்ளரிக்காய் அது போல் கூட நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதே போல் இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக கோதுமை ரவையை வச்சு கூட பண்ணலாம். கோதுமை ரவை, வெள்ளை ரவை இது 2 யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதே போல் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைலாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இஞ்சி சேர்க்கல. நீங்கள் இஞ்சி சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் எந்த பொருளுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா பொருளையும் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். பருப்பு வந்து குழஞ்சிடக்கூடாது, ஆனால் நல்லா வெந்து வந்திருக்கணும். நல்லா சாஃப்டாக குக் ஆகி இருக்கணும். ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு வந்து இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீரகம் வந்து சேர்க்குறது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் சீரகம் கட்டாயமாக 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பக்குவத்துக்கு கலந்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணினதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வந்து நல்லா ஹீட்டில் இருக்கணும். நல்ல ஹீட்டில் இருக்கும்போது எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா 2 குழிக்கரண்டி நிறைய மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு திரட்டி விடக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இதே தோசை வந்து நீங்கள் ஆப்பக்கடாயில் செஞ்சாலும் செஞ்சுக்கோங்க. நல்ல குழியான கடாய் எதுவாக இருந்தாலும் சேர்த்து அதில் நீங்கள் இது போல் தோசை மாதிரி ஊற்றி கூட ரெடி பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். நான் வந்து தோசைக்கல்லே ஊற்றி காட்டுறேன். நல்ல பன் தோசை மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்து செய்யும்போது நல்ல வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், உள்ளே நல்லா வெந்து வரும். அதனால தான் நான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லைன்னா நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. நான் வெளியில் எடுத்துக்கிறேன். நல்லா வெளியில் நல்லா கலராக இருக்குது பாருங்கள், கோல்டன் கலரில். உள்ளாரையும் நல்லா வெந்து வரும். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உள்ளார மாவு சரியாக வேகாது. இப்போ பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் வெறும் தோசையவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கெச்சப் வச்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கட்டாயமாக இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.